டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸினால் வழங்கப்படும் ஃப்ளட்டர் கோர்ஸில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் கடந்த பகுதியில் எவ்வாறு எங்கள் வெதர் அப்ளிகேஷன் அல்லது 10வது அப்ளிகேஷனுடன் வேலை செய்வது என்பதை பார்த்தோம். 10வது அப்ளிகேஷனுடன் வேலை செய்யும் பொழுது நீங்கள் போதிய அளவு அறிவை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இப்போது நாங்கள் எங்கள் 11வது அப்ளிகேஷனுடன் வேலை செய்யவிருக்கும் நாங்கள் உருவாக்கும் மெயின் 11வது அப்ளிகேஷனுடன் தான் நாங்கள் இப்போது வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம். இப்போது நான் இங்கு பேச போவது எப்படி நாங்கள் இந்த ஏபிஐ ரொம்ப பிரபலமான டிஎம்டிபி மூவிஸ் ஏபிஐயுடன் எப்படி வேலை செய்வது என்று உங்களுக்கு இந்த செக்ஷனில் சொல்ல போகின்றேன். இந்த செக்ஷனில் உங்களுக்கு பெரும்பாலும் நாங்கள் உருவாக்க போகும் அப்ளிகேஷன் எது என காண்பிக்கின்றேன். இந்த செக்ஷனில் உங்களால் பாரிய அளவிலான அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த செக்ஷனில் எவ்வாறு எங்கள் அப்ளிகேஷனில் இன்ஃபினைட் ஸ்க்ரோலிங் உருவாக்குவது, பஜினேஷன்ஸ், பேஜ் லெவல் பஜினேஷன்ஸ் உருவாக்குவது, இது போன்ற பல விடயங்களை நான் கற்றுக்கொள்ளலாம். எனவே அதிகம் பேசாமல் நாங்கள் உருவாக்க போகும் அப்ளிகேஷன் எது என பார்ப்போம். இங்கு இருப்பது நாங்கள் இந்த செக்ஷனில் இருந்து வேலையை ஆரம்பிக்கும் அப்ளிகேஷன் ஆகும். இதற்கு நாங்கள் மூவி வேவ் என்று பெயரளித்திருக்கின்றோம். இந்த அப்ளிகேஷனை உருவாக்கும் போதும் நாங்கள் முக்கியமாக பார்ப்பது எவ்வாறு தேர்ட் பார்ட்டி ஏபிஐ ஒன்றை எங்கள் அப்ளிகேஷனில் யூஸ் செய்வது என்பதாகும். அதாவது நாங்கள் ஏபிஐஸ் யூஸ் செய்யும் விதம் பற்றித்தான் இந்த அப்ளிகேஷனிலும் பேச போகின்றோம். சரி, இந்த அப்ளிகேஷனில் ஏபிஐ யூஸ் செய்யும் விதம் போலவே இது போன்ற லார்ஜ் டேட்டா செட்டுடன் வேலை செய்கின்ற பொழுது எவ்வாறு இந்த டேட்டாவை சரியாக பேஜில் டிஸ்ப்ளே செய்வது, எவ்வாறு இந்த டேட்டாவை ஆப்டிமல் விதத்தில் யூசருக்கு காட்டுவது என்றும் நான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். சரி, நான் உங்களுக்கு நாங்கள் உருவாக்க போகும் அப்ளிகேஷன் பற்றி ஒரு சிறிய இன்ட்ரடக்ஷனை அளிக்கின்றேன். இங்கு உங்களுக்கு தெரிவது நாங்கள் உருவாக்க போகும் மூவி வேவ் என்ற அப்ளிகேஷன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் ஊடாக மூவிஸின் விவரங்களை எங்களால் பார்க்க முடியும். நான் இவ்வாறு பல மூவிஸ்களின் விவரங்களை உள்ளடக்கி இருப்பதை உங்களால் அவதானிக்க முடிகிறது. இந்த அப்ளிகேஷன் 4 டேப்ஸ் உள்ளது. ஹோம் பேஜில் உங்களுக்கு பாப்புலரான மூவியை பார்க்க முடியும். அதன் பின் நான் இங்கு 2வது டேபுக்கு வந்த பிறகு உங்களுக்கு நவ் பிளேயிங் மூவிஸ் பார்க்க முடியும். பிறகு உங்களுக்கு டிவி ஷோஸ் பார்க்க முடியும். இங்கு இருப்பது டிவி ஷோஸ் அல்லது நாங்கள் சாதாரணமாக டிவி சீரிஸ் என சொல்வதாகும். உங்களுக்கு இந்த டிவி சீரிஸ் பார்க்க முடியும். எவ்வாறு ஏபிஐ ஊடாக இந்த விடயத்தை அக்சஸ் செய்வது என்று நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். அடுத்து இங்கு எங்கள் 4வது பேஜிலிருந்து நாங்கள் பிடித்த மூவி ஒன்றை சர்ச் செய்ய முடியும். சரி, இவையெல்லாம் நாங்கள் எங்கள் அப்ளிகேஷனுக்கு தேர்ட் பார்ட்டி ஏபிஐ ஒன்றைத்தான் இன்டிகிரேட் செய்து வைத்திருக்கின்றோம். இந்த அப்ளிகேஷனுக்கு அழகான யூஐ ஒன்றை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்து வைத்திருப்பதை உங்களால் பார்க்க முடிகிறது. கொஞ்சம் டார்க் தீமுக்கு போகும் விதத்தில் நான் இந்த அப்ளிகேஷனை உருவாக்கி வைத்திருக்கின்றேன். இப்போது இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு புரிகிறது நாங்கள் ஏபிஐ ஒன்று வழியாக டேட்டாவை ஃபெச் செய்கின்றோம் போலவே ஹோம் பேஜில் நான் உங்களுக்கு இன்னும் மிக முக்கியமான ஒன்று கற்றுத்தர எதிர்பார்க்கின்றேன். அதுதான் இன்ஃபினைட் ஸ்க்ரோலிங் என்பதாகும். இந்த இன்ஃபினைட் ஸ்க்ரோலிங் என்றால் சாதாரணமாக நாங்கள் யூஸ் செய்யும் எல்லா சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்களிலும் தற்போது பெரும்பாலும் இன்ஃபினைட் ஸ்க்ரோலிங் தான் உங்களால் பார்க்க முடியும். இப்போது நாங்கள் டிக்டாக் அப்ளிகேஷன் எடுத்துக்கொண்டால் டிக்டாக்கிலும் எங்களுக்கு அந்த வீடியோ ஃபீடை இன்ஃபினைட் ஸ்க்ரோல் செய்ய முடியும். அதாவது அதில் முடிவு இல்லை. யூடியூப் ஷார்ட்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதனை எடுத்துக்கொண்டாலும் அதே விதம்தான் எங்கள் அந்த சோஷியல் மீடியா அப்ளிகேஷனில் டேட்டா டிஸ்ப்ளே செய்யப்படுகின்றது. இப்போது நான் இந்த அப்ளிகேஷனில் எவ்வாறு அதுபோல எங்களிடம் இருக்கும் டேட்டாவை இன்ஃபினைட் விதத்தில் ஸ்க்ரோல் செய்ய முடியும் விதமாக உருவாக்குவது என சொல்லித் தருகின்றேன். இங்கு நான் இந்த டேட்டா எல்லாவற்றையும் ஒரே தடவை லோட் செய்து இந்த பேஜில் டிஸ்ப்ளே செய்யவில்லை. அதற்கு இன்ஃபினைட் ஸ்க்ரோலிங் இம்ப்ளிமெண்ட் செய்யும் விதம் ஒன்று இருக்கின்றது. சரி, நான் இவ்வாறு கொஞ்சம் கீழே செல்கிறேன். உங்களுக்கு தெரிகிறது இந்த இமேஜஸ் அழகாக ஃபெச் ஆகி இருக்கின்றன. நான் இப்படி கீழே போகும்போது லோட் ஆவதை உங்களால் பார்க்க முடியும். லோடான பிறகு இன்னும் சில இமேஜஸ் ஃபெச் ஆகின்றன. இவ்வாறு உங்களுக்கு இன்ஃபினைட் ஸ்க்ரோல் செய்ய முடியும். அதாவது எண்டிற்கு வந்த பிறகு இன்னும் ஒரு இமேஜருக்கு ஃபெச் ஆகிறது. இவ்வாறு இந்த ஏபிஐயிலிருந்து நாங்கள் இன்ஃபினைட் டேட்டாவினை எடுத்து இந்த அப்ளிகேஷனில் டிஸ்ப்ளே செய்யும் விதத்தை உங்களால் பார்க்க முடிகிறது. இன்னும் டேட்டா லோடானது உங்களுக்கு பார்க்க முடிகிறது. இந்த அப்ளிகேஷனை உருவாக்கும் பொழுது இந்த விஷயங்களை நான் எப்படி செய்கிறேன் என்றும் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். இப்போது நான் பிடித்த மூவி ஒன்றை மேலே இப்படி கிளிக் செய்த பிறகு
இதன் மூவிக்கு சம்பந்தப்பட்ட விவரங்கள் சில என்னால் பார்க்க முடியும். இவ்வாறு இமேஜ் ஒன்று, அதே போல் அதில் ஓவர்வியூ, நேம், ரிலீஸ் டேட், வோட், பாப்புலாரிட்டி இவையெல்லாம் இந்த API வழியாக ப்ரொவைட் செய்யும் டேட்டாவாகும். அதே போலத்தான் கீழே வந்த பிறகு இந்த மூவிக்கு சில இமேஜஸ் எங்களால் எடுக்க முடியும். அது வேறு என்பாயிண்ட் ஒன்றிலிருந்து தான் நாங்கள் எடுக்க வேண்டும். இவ்வாறு எங்களுக்கு இந்த மூவி உள்ளே பயன்படுத்தப்படும் சில இமேஜஸை பார்க்க முடியும். அதே போல் இந்த மூவிக்கு சிமிலர் மூவிஸும் பார்க்க முடியும். இங்கு சிமிலர் மூவிஸ் போலவே இதற்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் விதமாக ப்ரொவைட் செய்யும் மூவிஸ் சிலதும் ஃபெச் செய்து வைத்திருக்கின்றேன். இங்கு சில மூவிஸ்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வேலை செய்யவில்லை. அதாவது சில மூவிஸ்களுக்கு ரெக்கமெண்டேஷன் மூவிஸ் லிஸ்ட் ஒன்று இல்லை. நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும் மூவி ஒன்றை காட்டுகிறேன். அப்போது நான் இங்கு என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரியும். நாங்கள் இவ்வாறு மூவி ஒன்றை செலக்ட் செய்து பார்க்கலாம். இதிலும் எனக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் இல்லை என்று உங்களுக்கு தெரிகிறது. நான் இங்கிருந்து ஒன்றை கிளிக் செய்கின்றேன். ஒன்றை கிளிக் செய்ததும் இந்த மூவிக்கு எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரிகிறது. அதாவது உங்களுக்கு இவற்றை கிளிக் செய்து இதற்கிடையே நேவிகேட் செய்யவும் முடியும். இங்கு இருக்கும் இந்த மூவுக்கு உங்களுக்கு தெரிகிறது. நான் இங்கிருந்து ஒன்றை கிளிக் செய்து கொள்கின்றேன். ஒன்றை கிளிக் செய்ததும் இந்த மூவிக்கு எங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரிகிறது. அதாவது உங்களுக்கு இவற்றை கிளிக் செய்து இதற்கிடையே நேவிகேட் செய்யவும் முடியும். இங்கு இருக்கும் இந்த மூவிக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் விதமாக எங்களுக்கு சில சிமிலர் மூவிஸ் இருக்கின்றன என்பதை உங்களால் பார்க்க முடிகிறது. உங்களுக்கு இவ்வாறு சைடுக்கும் ஸ்க்ரோல் செய்ய முடியும். ரெக்கமெண்டேஷன்ஸ் மூவி லிஸ்ட் என்று ஒன்று இருக்கின்றது. அவற்றையும் உங்களுக்கு இப்படி சைடுக்கு ஸ்க்ரோல் செய்ய முடியும். இதில் இவ்வாறு சில இமேஜஸையும் உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு இதில் விவரங்கள் பார்க்க வேண்டுமென்றால் இதை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு அதற்கு சம்பந்தப்பட்ட விவரங்கள் இப்படி ஃபெச் ஆகின்றன. இங்கே அதற்கு சம்பந்தப்பட்ட ரெக்கமெண்டட் மூவிஸ் எதுவும் இல்லை என்று உங்களுக்கு தெரிகிறது. நாங்கள் மீண்டும் ஒன்றை பின்னால் வந்து நாங்கள் இங்கு இந்த கார்ஃபீல்ட் மூவி எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு தெரிகிறது இந்த மூவிக்கு இமேஜஸ் இருக்கின்றன. சிமிலர் செட் ஒன்றை காட்டுகிறது. அதற்கு ரெக்கமெண்டட் அவையும் எதுவும் காட்டவில்லை. நான் இப்படி இந்த மூவியை செலக்ட் செய்த பிறகு அதற்கு சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஃபெச் ஆகின்றன என உங்களுக்கு தெரிகிறது. இப்படி உங்களுக்கு பிடித்த அளவு மூவிஸை பார்க்க முடியும். இந்த ரெக்கமெண்டட் லிஸ்ட்டில் உங்களால் பார்க்க முடிகிறது. இந்த ரெக்கமெண்டட் லிஸ்டானது சில மூவிஸ்களில் இருக்கிறது, சில மூவிஸ்களில் இல்லை. சிமிலர் மூவிஸ் என்ற லிஸ்ட்டும் சில மூவிஸ்களுக்கு இருக்கிறது, சில மூவிஸ்களுக்கு இல்லை. உங்களுக்கு தெரிகிறது. அது இருந்தால் மட்டும்தான் நான் இந்த செலெக்ஷனை ரெண்டர் செய்கிறேன். அவற்றை எப்படி செய்வது என்றும் நான் உங்களுக்கு இந்த செலெக்ஷனில் சொல்லித் தருகின்றேன். சரி, இப்படி இமேஜஸ் ஃபெச் ஆகி இருக்கின்றன. இந்த விடயங்கள் எப்படி இவ்வளவு ஆப்டிமைஸ் விதத்தில் செய்வது என்றும் நான் உங்களுக்கு இந்த செலெக்ஷனில் சொல்லித்தர எதிர்பார்க்கின்றேன். சரி, அப்படியானால் நீங்கள் பார்த்தீர்கள் என்ன இன்ஃபினைட் ஸ்க்ரோலிங் என்று. அண்ட் இப்படி மூவி ஒன்றை கிளிக் செய்த பிறகு இதற்குள் நாங்கள் செய்யும் கண்ட்ரோல்ஸ் என்ன என்று இப்போது உங்களுக்கு நல்ல ஐடியா ஒன்று இருக்க வேண்டும். சரி, நாங்கள் இரண்டாவதாக நவ் பிளேயிங் என்ற செக்ஷனுக்கு போவோம். இந்த நவ் பிளேயிங் என்ற செக்ஷனில் நான் எப்படி நாங்கள் பெரிய டேட்டா செட் ஒன்றை காட்டும்போது பேஜினேஷனை சரியாக யூஸ் செய்வது என்று உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இப்போது சாதாரணமாக பேஜினேஷன் என்றால் என்ன என்று உங்களுக்கு ஐடியா ஒன்று இருக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன் நாங்கள் இதை கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் செய்து போகலாம். இப்படி ஸ்க்ரோல் செய்து போகும்போது இதில் ஏதாவது டேட்டா அளவு ஃபெச் ஆன பிறகு உங்களுக்கு தெரிகிறது பேஜஸ் 10 என எனக்கு காட்டுகிறது. இப்படி கம்போனன்ட் ஒன்றுக்கு சொல்வது நாங்கள் பேஜினேஷன் கம்போனன்ட் என்று. நீங்கள் இந்த பேஜினேஷன்ஸை அதிகமாக பல வெப்சைட்ஸில் பார்த்திருப்பீர்கள். இது மிக காமன் ஃபீச்சர் ஒன்றாகும். நான் அடுத்த பேஜுக்கு போகிறேன். இவ்வாறு நெக்ஸ்ட் என்றதில் மேலே கிளிக் செய்ய முடியும். நான் மீண்டும் கீழே வந்த பிறகு உங்களுக்கு முடியும் நாங்கள் இப்போது இருக்கின்றோம். இரண்டாவது பேஜில் இப்படி நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் என்று உங்களுக்கு வர முடியும். நான் மீண்டும் ப்ரீவியஸுக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரிகிறது நாங்கள் முதல் பேஜுக்கு இப்போது வந்துவிட்டோம். இப்போது நான் இந்த செக்ஷனில் இவ்வாறு உங்கள் அப்ளிகேஷனில் பேஜினேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று சொல்லித் தருகிறேன். சரி, அடுத்து இருப்பது டிவி ஷோஸ் என்ற செக்ஷன் ஆகும். இந்த செக்ஷனில் மிகவும் வாவ் ஃபேக்டர் ஒன்று இல்லை. அதாவது மிக முக்கியமான ஃபீச்சர் ஒன்றை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்யவில்லை. ஆனால் இதில்
எப்படி எண்ட் பாயிண்ட்களுக்கு கால் செய்து வரும் ரெஸ்பான்ஸை ஒரு ரெஸ்பான்ஸ் விதமாக நாங்கள் யூஐயில் டிஸ்ப்ளே செய்வது எவ்வாறு என்று நான் சொல்லித் தருகிறேன். அந்த விடயங்களை எவ்வாறு செய்வது என்பதை தான் இந்த டிவி ஷோஸ் என்ற செக்ஷனில் மிக முக்கியமான விதத்தில் உங்களுக்கு பார்க்க முடியும். அதாவது நாங்கள் மல்டிபிள் எண்ட் பாயிண்ட்ஸ்களுக்கு ஒரே தடவை ஒரு ரிக்வெஸ்டிலிருந்து கால் செய்வது எவ்வாறு என்று தான் நான் உங்களுக்கு இந்த செக்ஷனில் சொல்லித் தருகிறேன். அதே போலத்தான் இங்கு சர்ச் என்ற ஆப்ஷனுக்கு வந்த பிறகு உங்களுக்கு மூவி ஒன்றை சர்ச் செய்ய முடியும். நான் இங்கு பேட்மேன் என சர்ச் செய்த பிறகு உங்களுக்கு சில பேட்மேன் மூவிஸை இவ்வாறு பார்க்க முடியும் என்பதை நினைத்து பாருங்கள். நாங்கள் இன்னும் ஏதாவது ஒன்று சர்ச் செய்யலாம். நாங்கள் இங்கு பிரெடேட்டர் என்று சர்ச் செய்யலாம். பிரெடேட்டர் மூவி உங்களால் இங்கே பார்க்க முடிகிறது. பிரெடேட்டர் மூவி செட்டையே எங்களுக்கு இவ்வாறு பார்க்க முடியும். அப்படியானால் இப்போது சர்ச் ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்கிறது என்று உங்களுக்கு புரிகிறது. உங்களுக்கு சர்ச் ஐக்கான் மேலே கிளிக் செய்தால் அதனை சர்ச் செய்ய முடியும். நினைத்து பாருங்கள், இப்படி நாங்கள் ஏதாவது தவறான விஷயம், அதாவது இந்த லிஸ்டில் இல்லாத விடயம் நாங்கள் சர்ச் செய்தோம். நினைத்து பாருங்கள், நான் இப்படி என்டர் செய்து போனால் உங்களுக்கு தெரிகிறது அப்படியும் ஏதாவது மூவி ஒன்று இருக்கிறது. நாங்கள் நினைத்து பாருங்கள், நான் இப்படி வேலையில்லாத விஷயம் என்டர் செய்து போனால் உங்களுக்கு தெரிகிறது நோ மூவிஸ் ஃபவுண்ட், ப்ளீஸ் சர்ச் என்று காட்டுகிறது. அதாவது இங்கு அப்ளிகேஷன்ஸ் பிரேக் ஆகாது. டேட்டாபேஸில் இல்லாத விடயம் சர்ச் செய்தாலும் சரி. இப்போது அந்த விஷயங்கள் தான் எங்கள் அப்ளிகேஷனின் கோர் ஃபீச்சர் விதமாக உங்களுக்கு பார்க்க முடியும். எப்படி அந்த ஏபிஐ வேலை செய்கிறது என்று நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுக்க முடியும். இந்த எங்கள் 9வது அப்ளிகேஷன் அல்லது மூவி வேவ் அப்ளிகேஷனுடன் முழுமையாக சேர்ந்து இருந்தால் சரி. இப்போது நாங்கள் பார்த்தோம் எங்கள் அப்ளிகேஷனில் நாங்கள் உருவாக்கப் போவது என்ன அண்ட் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்யும் ஃபீச்சர்ஸ் என்ன என்று. அப்படியானால் நாங்கள் உருவாக்கப் போகும் அப்ளிகேஷனில் நாங்கள் எங்கள் மூவி வேவ் அப்ளிகேஷனில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்யும் மோனா போன்ற யூஐ ஒன்றா அண்ட் நாங்கள் எந்த வகை ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை இம்ப்ளிமெண்ட் செய்து கொண்டு போகிறோம் என்று நாங்கள் பார்த்தோம். இப்போது அவையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புதிய அனுபவமாக இருக்கும். அதனால் இந்த சீரீஸை தொடர்ந்து சேர்ந்து இருப்பது அவசியம். அப்படியானால் இன்டர்நெட்டுக்கு போய் நாங்கள் இங்கு யூஸ் செய்யும் ஏபிஐ எது அல்லது எங்கிருந்து நாங்கள் இந்த டேட்டாக்களை எடுப்போம் என்று நாங்கள் இப்போது பார்ப்போம். சரி, உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் வெதர் ஏபிஐ ஒன்றை யூஸ் செய்தோம். அதை நாங்கள் ஓப்பன் வெதர் மேப் என்றதிலிருந்து எடுத்திருந்தோம். இப்போது இந்த மூவிஸ் ஏபிஐ இது ரொம்ப பிரபலமான ஏபிஐ ப்ரொவைடர் ஒருவர். இங்கு இருக்கும் டிஎம்டிபி மூவி டேட்டாபேஸில் இருந்து தான் நான் இந்த ஏபிஐயை எடுத்தேன். இப்போது இந்த ஏபிஐயை நாங்கள் எடுக்கும் முன் கொஞ்சம் செட்டப் ப்ராசஸ் ஒன்று இருக்கின்றது. நான் அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு இப்பொழுது சொல்லித் தருகின்றேன். இதோ இந்த டிஎம்டிபி என்று சர்ச் செய்தால் உங்களுக்கு இங்கு வரும் முதல் லிங்க்குக்கு வந்த பிறகு இப்படி சைட் ஒன்றுக்கு தான் உங்களுக்கு எடுத்து செல்லும். நான் இங்கு மோ என்ற இடத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரிகிறது இங்கு ஏபிஐ ஒன்றை நாங்கள் உருவாக்க முடியும். அதாவது ஏபிஐ டெஸ்ட் செய்யும் இடத்துக்கு நாங்கள் போக முடியும். இவர்களின் ஏபிஐஸ் பற்றி விவரம் டாக்குமெண்டேஷன் ஒன்றை நாங்கள் இங்கு பார்க்க முடியும். உங்களுக்கு இங்கு ஏபிஐ ரெஃபரன்ஸ் என்ற இடத்துக்கு வந்தால் உங்கள் அப்ளிகேஷன் யூஸ் செய்ய முடியும். ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ்களையும் இங்கு உங்களுக்கு பார்க்க முடியும். நான் இப்படி கொஞ்சம் ஜூம் செய்கின்றேன். இது உங்களுக்கு தெரிகிறது. ஒவ்வொரு வகை எண்ட் பாயிண்ட்ஸ்களும் ரொம்ப உங்களுக்கு பார்க்க முடியும். இதிலிருந்து நாங்கள் சிலவற்றை தான் யூஸ் செய்தோம். இது எமக்கு தேவை என்றால் உங்களுக்கு இந்த எண்ட் பாயிண்ட்ஸ்களை கொஞ்சம் டெஸ்ட் செய்ய முடியும். இவற்றை நான் யூஸ் செய்த விதம் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன். இப்போது நாங்கள் பார்ப்போம். நாங்கள் இதில் அக்கவுண்ட் என்று உருவாக்கி, நீங்கள் அறிவீர்கள், நாங்கள் ஏபிஐ பிளாட்ஃபார்ம் ஒன்றை யூஸ் செய்யும் போது இந்த ஏபிஐ ஆத்தென்டிகேட் செய்வது ஏபிஐ கீ ஒன்று வழியாக, பெரும்பாலான நேரங்களில் இந்த ஏபிஐ கீ ஒன்று வழியாகத்தான். இப்படி ஏபிஐ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை எங்கள் அக்கவுண்ட் இல்லாவிட்டால் நாங்கள் ரிக்வெஸ்ட் அளவு போன்ற விடயங்களை வெரிஃபை செய்கிறார்கள். நாங்கள் ஓப்பன் வெதர் மேப்பில் ஏபிஐ கீ ஒன்று உருவாக்கிய விதம் இப்போது உங்களுக்கு முன்பு நினைவிருக்கும். இப்போது நாங்கள் முதலில் இங்கு இந்த டிஎம்டிவி மூவியிலும் நாங்கள் ஏபிஐ ஒன்று உருவாக்கி இந்த வேலைகளை செட்டப் செய்ய வேண்டும். நாங்கள் அதை எப்படி சரியாக செய்வது என்று இப்போது பார்ப்போம். எப்படி இந்த டிஎம்டிவி பிளாட்ஃபார்மில் நாங்கள் ஜிமெயில் யூஸ் செய்து அக்கவுண்ட் ஒன்று உருவாக்குவது என்று இப்போது நாங்கள் பார்ப்போம். ஏனென்றால் அக்கவுண்ட் ஒன்று நமக்கு அவசியம் உருவாக்க வேண்டும். ஏபிஐ கீ ஒன்று எடுக்க இங்கு நீங்கள் முதலில் லாகின் என்ற இடத்துக்கு போக வேண்டும். லாகின் என்ற இடத்திற்கு வந்த பிறகு உங்களுக்கு இன்னும் அக்கவுண்ட் இல்லை
அதனால் நாங்கள் இங்கு அக்கவுண்ட் ஒன்றை முதலில் ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும். நீங்கள் ஏற்கனவே டிஎம்டிவியில் அக்கவுண்ட் ஒன்று இருந்தது என்றால் நீங்கள் அந்த அக்கவுண்டிலிருந்து லாக் ஆகலாம். இங்கு ஜாயின் டிஎம்டிவி போன்றதை மேலே கிளிக் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் இங்கு கிளிக் ஹியர் என்ற இடம் கிளிக் செய்ய எங்களுக்கு முடியும். நான் இங்கு ஜாயின் டிஎம்டிவி என்றதை மேலே கிளிக் செய்கிறேன். இப்போது எனக்கு டிஎம்டிவி பிளாட்ஃபார்மிலிருந்து முதலில் இந்த விவரங்கள் ஃபில் செய்து என் அக்கவுண்டை உருவாக்க வேண்டும். நான் இங்கு யூசர் நேம் ஒன்று தருகின்றேன். நாங்கள் சமீர் சந்தீப்ப என்று பார்ப்போம். இது 123 என்று தருகிறேன். அதாவது இந்த யூசர் நேம் யூனிக்காக இருக்க வேண்டும். அப்போது நான் இங்கு 4 கேரக்டர்ஸ் மினிமம் பாஸ்வேர்டு ஒன்று தர வேண்டும். நான் இங்கு பாஸ்வேர்ட் ஒன்று தருகின்றேன். நாங்கள் கன்ஃபார்ம் செய்யலாம். அடுத்து இமெயில் ஒன்று தர வேண்டும். நான் இங்கு இருக்கும் இந்த இமெயிலை நான் யூஸ் செய்கின்றேன். நான் இங்கு வந்து என் இமெயிலை இங்கு இருக்கும் இந்த இமெயில் தான் நான் இங்கு யூஸ் செய்கிறேன். இப்போது நீங்களும் உங்கள் இமெயிலுக்கு வந்து இங்கே என்டர் செய்யுங்கள். அடுத்து இங்கு சைன் அப் என்றதை மேலே கிளிக் செய்யுங்கள். இப்படி எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரிகிறது இமெயில் அட்ரஸ் ஹசன்ட் பீன் வெரிஃபை செய்யப்படவில்லை என்று. இங்கு வெரிஃபை ஆகவில்லை. இங்கு இப்போது நீங்கள் தந்த இமெயிலுக்கு உங்களுக்கு இமெயில் ஒன்று வருகிறது. உங்களுக்கு தெரிகிறது என் இமெயிலை காட்டினால் இப்போது உங்களுக்கு இது இருக்கிறது. உங்களுக்கு தெரிகிறது இப்போது எனக்கு இங்கிருந்து இமெயில் ஒன்று வந்திருக்கிறது. நாங்கள் இங்கு ஆக்டிவேட் மை அக்கவுண்ட் என்ற இடம் அதை மேலே கிளிக் செய்தால் உங்கள் இமெயிலை வெரிஃபை செய்ய முடியும். சரி, இப்போது உங்களுக்கு தெரிகிறது நான் நேரடியாக என் அக்கவுண்ட்டுக்கு லாகின் ஆகி இருக்கின்றேன். சரி, நாங்கள் மீண்டும் இங்கு வந்து நான் எனது இங்கு கண்டினியூ என்ற இடத்துக்கு வந்த பிறகு இதை ரீஃப்ரெஷ் செய்கின்றேன். இப்போது நான் இங்கிருந்து லாகின் ஆகலாம். எங்கள் இமெயில் வெரிஃபை ஆனதால் நான் இங்கு சமீர் சந்தீப்ப 123 அண்ட் நான் பாஸ்வேர்ட் தந்து லாகின் ஆகிறேன். உங்களுக்கு தெரிகிறது நாங்கள் இப்பொழுது அக்கவுண்ட்டுக்கு லாகின் ஆகிறோம். நீங்கள் அவசியமாக உங்கள் இமெயிலை வெரிஃபை செய்யுங்கள். உங்களுக்கு முடியும். நான் காட்டியது போல வெரிஃபை என்ற இடம் மேலே கிளிக் செய்தால் உங்களுக்கு முடியும் உங்கள் இமெயிலை வெரிஃபை செய்ய. இப்போது நான் இருக்கின்றேன் என் அக்கவுண்ட் உள்ளே. இப்போது நான் முதலில் ஏபிஐ கீ ஒன்று கிரியேட் செய்ய வேண்டும். சரி, எப்படி ஏபிஐ கீ ஒன்றை இதில் உள்ளே நாங்கள் கிரியேட் செய்வது என்று இப்போது நாங்கள் பார்ப்போம். சரி, இப்போது நாங்கள் பார்ப்போம். அக்கவுண்ட் உருவாக்கி அக்கவுண்டை வெரிஃபை செய்து இருக்கின்றோம். எப்படி நாங்கள் ஏபிஐ கீ ஒன்றுக்கு உருவாக்குவது என்று இப்போது நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு இங்கு மீண்டும் மோர் என்ற இடத்திற்கு வர முடியும். மோர் என்ற இடத்திலிருந்து ஏபிஐ என்ற இடத்துக்கு போக இப்போது நீங்கள் அக்கவுண்ட் ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு இப்படி கொஞ்சம் விவரங்களை இதில் மீண்டும் ஃபில் செய்ய வேண்டும். அவர்களின் ஏபிஐ கீ ஒன்று எடுக்க இதில் கொஞ்சம் விவரங்கள் தர வேண்டும். நான் இங்கு டெவலப்பர் என்ற இடத்திற்கு போகின்றேன். உங்களுக்கு இந்த இரண்டிலிருந்து பிடித்த ஒன்றை செலக்ட் செய்யலாம். ஆனால் டெவலப்பர் என்றதற்கு போக நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். டெவலப்பர் என்ற இடத்திற்கு வந்ததன் பின்பு உங்களுக்கு இங்கு இவர்களின் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்களை படித்து பார்க்க முடியும். இப்போது இவை எல்லாவற்றுக்கும் அக்ரியாக வேண்டும். நான் இதை அக்செப்ட் செய்கின்றேன். அக்செப்ட் செய்த பிறகு நாங்கள் இங்கு யூஸ் செய்யும் அப்ளிகேஷன் பற்றி, அதாவது இங்கு அவர்கள் ஏபிஐ யூஸ் செய்யும் அப்ளிகேஷன் பற்றி கொஞ்சம் விவரமாக ஒன்றை எங்களிடம் கேட்கிறார்கள். இவை அனைத்தும் அவசியம் ஃபில் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுக்கு கீ ஒன்று எடுக்க முடியாது. நாங்கள் இப்போது இங்கிருந்து நாங்கள் மொபைல் அப்ளிகேஷன் ஒன்றை யூஸ் செய்கின்றோம். நான் இங்கு மூவிஸ் ஆப் ஒன்று தருகின்றேன். ஆப் டெஸ்ட் என்று தருகின்றேன். இதற்கு பிடித்த பெயர் ஒன்று தரலாம். உங்களுக்கு அப்ளிகேஷனின் URL-ஐ நாங்கள் இப்போது இங்கு எம்டியாக வைத்து விடலாம். பார்ப்போம். அது ரிக்வயர்ட் ஆனால் நாங்கள் நார்மல் URL ஒன்று தரலாம். சமரிக்கு நாங்கள் இங்கு இதையே பேஸ்ட் செய்கின்றேன். நான் இப்படி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர் இவைகளை நான் தருகின்றேன். அடுத்து சிட்டி ஒன்று நீங்கள் தர வேண்டும். சிட்டி, ஸ்டேட், ஜிப் கோட் இவைகளை தாருங்கள். இந்த விவரங்களை உங்கள் நார்மல் பர்சனல் டீட்டெயில்ஸ்கள் இவைகளை தாருங்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு இதை சப்மிட் செய்ய முடியும். நன்றாக பாருங்கள். நாங்கள் இந்த விடயங்களை ஃபில் செய்தோம். நான் இங்கு மீண்டும் என் சம்மரியை தருகின்றேன். சம்மரி அட் ஆகவில்லை. இதை சப்மிட் செய்து ஏதாவது எரர் வருகிறதா என்று நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரிகிறது இங்கு அப்ளிகேஷன் URL ரிக்வயர்ட் அவசியம். நான் இங்கு NA என்று தருகின்றேன். இதை சப்மிட் செய்த பிறகு உங்களுக்கு தெரிகிறது அப்ளிகேஷன் சம்மரி ப்ளீஸ் எலாபரேட் ஆன் ஹவ் யூ பிளான் டு யூஸ் அவர் AP. இதை கொஞ்சம் விவரம் தர சொல்கிறது. நான் இங்கு கொஞ்சம்
விடயங்களை டைப் செய்கிறேன். இந்த கூட்டத்துக்கு கொஞ்சம் விடயம் நான் தர வேண்டும். இங்கு நாங்கள் சொல்வோம், I am a mobile developer and I am building a mobile app which will displays movie and TV shows. For this, I will use the API. சரி, இப்படி கொஞ்சம் விடயங்களை தாருங்கள். நாங்கள் இப்போது பார்ப்போம். சப்மிட் செய்து சக்ஸஸ். சரி, இப்போது உங்களுக்கு தெரிகிறது நாங்கள் API கீ ஒன்று கிரியேட் செய்தோம். இப்போது இது இருக்கிறது என் API கீ அண்ட் இது இருக்கிறது என் access token. சில சமயங்களில் இந்த சில APIs access செய்ய இந்த access token அவசியமாக இருக்கும். ஆனால் நாங்கள் இன்று யூஸ் செய்யும் API endpointsகளுக்கு ரிக்வெஸ்ட் செய்ய இந்த API கீ மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த API கீயை காப்பி செய்து கொள்ளுங்கள். காப்பி செய்து நீங்கள் எங்காவது பேஸ்ட் செய்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் இந்த போர்ட்டலுக்கு நீங்கள் வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் மீண்டும் இங்கு வந்த பிறகு நான் TMDB என்றதை மேலே கிளிக் செய்தேன். கிளிக் செய்து மீண்டும் APIக்கு போக வேண்டுமானால் நீங்கள் இங்கிருந்து வந்து ப்ரொஃபைலுக்கு போக வேண்டும். இங்கு நாங்கள் ப்ரொஃபைலுக்கு போவோம். இங்கிருந்து பெயர் மேலே கிளிக் செய்யுங்கள். அடுத்து எங்களுக்கு பார்க்க முடியும். இங்கு நாங்கள் மோர் என்ற இடத்துக்கு வந்து API என்ற இடத்துக்கு வரலாம். API என்ற இடத்திற்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு API கீஸ் மேனேஜ் செய்ய முடியும். இங்கிருந்து API ரெஃபரன்ஸ் என்ற இடத்துக்கு வாருங்கள். இந்த API டெஸ்ட் செய்ய எனக்கு அவசியம். இங்கு நான் API கீ ஒன்று ஜெனரேட் செய்து வைத்திருக்க வேண்டும். நான் இங்கு வந்து நாங்கள் பார்ப்போம் எங்கள் API கீயை எமக்கு இங்கிருந்து கண்டுபிடிக்கலாம் என்று. நான் மீண்டும் இங்கு வருகிறேன். இங்கு வந்ததன் பிறகு நாங்கள் பார்ப்போம். நாங்கள் முதலில் நாம் இங்கு ஹோமுக்கு வரலாம். ஹோமுக்கு வந்து இப்போதைக்கு நான் இவற்றை க்ளோஸ் செய்து வைக்கின்றேன். இப்போது எனக்கு API கீயை மீண்டும் அக்சஸ் செய்ய முடியும். நாங்கள் இங்கு ப்ரொஃபைலுக்கு போவோம். ப்ரொஃபைலில் நீங்கள் இதை மேலே கிளிக் செய்த பிறகு எடிட் ப்ரொஃபைல் என்ற இடத்துக்கு போகலாம். எடிட் ப்ரொஃபைல் என்ற இடத்துக்கு வந்ததன் பிறகு இங்கு உங்கள் ப்ரொஃபைலை எடிட் செய்ய உங்களுக்கு முடியும். உங்களுக்கு பாஸ்வேர்ட், இமெயில் சேஞ்ச் செய்ய வேண்டுமானால் இந்த விஷயங்களை மாற்ற உங்களுக்கு முடியும். உங்களுக்கு இந்த தீம்ஸ் போன்றவற்றை மாற்ற முடியும். ஆனால் எனக்கு தேவை இங்கு API என்ற இடத்துக்கு போக. API இடத்துக்கு வந்த பிறகு இப்படி உங்கள் API கீ மற்றும் உங்கள் access டோக்கனை பார்க்க உங்களுக்கு முடியும். அப்படியானால் இப்போது நாங்கள் TMDBயில் அக்கவுண்ட் ஒன்றை உருவாக்கினோம். நாங்கள் அக்கவுண்ட் உருவாக்கி எங்கள் ப்ராஜெக்ட் பற்றி விவரங்கள் கொஞ்சம் தந்து நாங்கள் இப்போது API கீ ஒன்று கிரியேட் செய்து வைத்திருக்கின்றோம். இந்த கீயை அவசியமாக உங்களுக்கு அக்சஸ் செய்ய முடியும் இடத்தில் அவசியம் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் யூஸ் செய்யும் API ஸ்டீக்களை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். அவற்றை எப்படி டெஸ்ட் செய்வது என்று இப்போது நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று. நாங்கள் இப்போது பார்ப்போம். நாங்கள் உருவாக்கிய API கீஸ்களை யூஸ் செய்து நாங்கள் எப்படி இந்த பிளாட்ஃபார்மில் நாங்கள் யூஸ் செய்யும் APIஸ்களை சரியாக டெஸ்ட் செய்வது என்று. சரி, இப்போது நாங்கள் API கீ ஒன்று உருவாக்கி வைத்திருக்கின்றோம். இப்போது எனக்கு தேவை APIஸ்களை டெஸ்ட் செய்ய. அதனால் நான் இங்கு மோர் என்ற இடத்துக்கு வந்து இங்கு API என்ற இடத்திற்கு போகின்றேன். இந்த வேலை செய்யாத டாப்ஸ் க்ளோஸ் செய்து வைக்கலாம். சரி, API என்ற இடத்துக்கு வந்த பிறகு ஜூம் அவுட் செய்து இங்கு API ரெஃபரன்ஸ் என்ற இடத்துக்கு போக நான் இதை கொஞ்சம் ஜூம் அவுட் செய்கின்றேன். API ரெஃபரன்ஸ் என்ற இடத்துக்கு வந்து பிறகு உங்களுக்கு தெரிகிறது இங்கு இந்த கூட்டம் சப்போர்ட் செய்யும் லாங்குவேஜஸ்களை தந்து வைத்திருக்கிறது. அதாவது இந்த கூட்டம் டாக்குமெண்டேஷனை யூஸ் செய்ய முடியும். நமக்கு Node.js இல்லாவிட்டாலும் Ruby, PHP, Python, Java, C#, இது போன்ற இந்த லாங்குவேஜிலிருந்தும் நமக்கு எந்த APIs டெஸ்ட் செய்ய முடியும். இங்கு உங்களுக்கு தெரிகிறது அக்கவுண்டின் கீழ் இருக்கும் எண்ட்பாயிண்ட்ஸ்களை பார்க்க முடியும். ஆத்தென்டிகேஷன், சர்டிஃபிகேஷன்ஸ், அடுத்து கலெக்ஷன்ஸ் இருக்கின்றன. கம்பெனிஸ் போன்ற எந்த எண்ட்பாயிண்ட்டுக்கும் நமக்கு கால் செய்ய முடியும். நாங்கள் இப்போது இங்கு மூவிஸ் என்றது இருக்கின்றது. நாங்கள் யூஸ் செய்தது மூவிஸ் அண்ட் டிவி சீரிஸ் மட்டும்தான். எனவே நாங்கள் இங்கு இந்த மூவி லிஸ்ட் என்றதில் நாங்கள் பாப்புலர் என்ற இடத்திற்கு போவோம். நாங்கள் கொஞ்சம் டெஸ்ட் செய்து பார்ப்போம். உங்களுக்கு தெரிகிறது எங்கள் API மற்றும் access டோக்கனை இங்கு பார்க்க முடியும். இது இருக்கிறது. நாங்கள் கிரியேட் செய்த API கீ மற்றும் access டோக்கன் நமக்கு இந்த பிளாட்ஃபார்மில் இது இருக்கிறது. அவர்களின் API டெஸ்ட் செய்ய முடியும். டாக்குமெண்டேஷன் நமக்கு இப்போது நாங்கள் இருக்கின்றோம் பாப்புலர் மூவிஸ் என்ற எண்ட் பாயிண்டில்.
அதாவது இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு தான் நாங்கள் கெட் ரிக்வெஸ்ட் ஒன்று அனுப்புவோம். உங்களுக்கு முடியும் இங்கு பார்க்க. நாங்கள் பாஸ் செய்ய வேண்டிய ஹெடர்ஸ்கள் நாங்கள் Node.js-க்கு வந்த பிறகு இங்கு இந்த API-யுடன் வேலை செய்தவர் என்றால் நீங்கள் அறிவீர்கள். அவசியம் ஹெடர் வழியாக நமக்கு பாஸ் செய்ய முடியும் விவரங்கள். அதாவது ஆத்தென்டிகேஷன் ஏதாவது இருந்தால் நமக்கு ஹெடர் வழியாக பாஸ் செய்ய முடியும். ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுக்கும் பொழுது பாஸ் செய்ய முடியும். அவை அவ்வளவு புரியவில்லை என்றால் நினைக்க வேண்டாம். நான் கோட் எழுதும்போது இந்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். உங்களுக்கு முடியும் இங்கு ட்ரை இட் என்ற இடத்திற்கு கிளிக் செய்தால் உங்கள் API கீஸ் யூஸ் செய்து இதை ட்ரை செய்ய உங்களுக்கு தெரிகிறது could not be authenticated with these credentials என்று விழுந்திருக்கிறது. நாங்கள் access token இருந்தால் யூஸ் செய்து பார்ப்போம். access token இருக்கிறது. நாங்கள் access tokenல் இருந்து யூஸ் செய்து பார்ப்போம். access token பாஸ் செய்து நாங்கள் ட்ரை செய்யலாம். சரி, உங்களுக்கு தெரிகிறது access tokenல் இருந்து நமக்கு வெற்றிகரமாக ரெஸ்பான்ஸ் வந்தது. இப்படி நமக்கு எங்கள் ரெஸ்பான்ஸ் இருக்கிறது. இப்போது இது இப்படி இல்லை. நீங்கள் நினைவிருக்கும் நாங்கள் டூல் ஒன்று டவுன்லோட் செய்தோம் முந்தைய செக்ஷனில் API டெஸ்ட் செய்வதற்காக. இப்போது நாங்கள் பார்ப்போம் அந்த டூல் யூஸ் செய்து நாங்கள் எப்படி இந்த API-களை இல்லாவிட்டால் நாங்கள் யூஸ் செய்யும் எண்ட் பாயிண்ட்ஸ்களை சரியாக டெஸ்ட் செய்வது என்று. சரி, அவசியம் நீங்கள் உங்கள் API கீயை நான் மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் இங்கு access token என்ற இடத்திற்கு வந்து API கீயை தாருங்கள். அந்த API கீயை அவசியம் நீங்கள் காப்பி செய்து கொள்ளுங்கள். எங்காவது இல்லாவிட்டால் உங்களுக்கு இதை ஒரே தடவை கண்டுபிடிக்க முடியாது. இப்போது நான் இதை க்ளோஸ் செய்கிறேன். எனக்கு இப்போது இந்த பிளாட்ஃபார்மிலிருந்து தேவையில்லை. இப்போது நான் உங்களுக்கு காட்டுகின்றேன் நாங்கள் என்ன டூல் யூஸ் செய்கிறோம் என்று. APIs டெஸ்ட் செய்ய இங்கு உங்களுக்கு முடியும். போஸ்ட்மேன் யூஸ் செய்ய ரொம்ப கூட்டம் யூஸ் செய்யும் டூல் ஒன்றுதான் API டெஸ்ட் செய்ய. இந்த போஸ்ட்மேன் என்ற டூல் இப்போது உங்களுக்கு முடியும். போஸ்ட்மேன் என்று தட்டி இங்கு டவுன்லோட் போஸ்ட்மேன் என்ற இடத்துக்கு போய் இது டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் விதமாக யூஸ் செய்யவும் முடியும். இதனால் நான் நினைக்கின்றேன் நீங்கள் போஸ்ட்மேன் அவசியமாக யூஸ் பண்ணியிருப்பீர்கள் என்று. இன்றைக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது போஸ்ட்மேன் இல்லை. நான் யூஸ் பண்ணுவது இன்சோம்னியா API என்று சர்ச் பண்ணினால் உங்களுக்கு இந்த டூல் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவது என்று தெரியும். இதை நான் உங்களுக்கு முதலிலேயே 10வது அப்ளிகேஷன் உருவாக்குகின்ற பொழுது அந்த செக்ஷனில் சொல்லியிருந்தேன். இந்த இன்சோம்னியா என்று கூறப்படுவதும் மிகவும் யூசர் ஃப்ரெண்ட்லி. இதில் இருக்கின்ற UI எங்களுக்கு டெஸ்ட் செய்கின்ற பொழுது இதனால் இங்கிருந்து உங்களால் டவுன்லோட் செய்ய முடியும் விண்டோஸுக்கு. அண்ட் நான் நினைக்கின்றேன் மேக்குக்கும் இதை யூஸ் பண்ண முடியும். இதோடு டவுன்லோட்ஸுக்கு வந்த பிறகு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நான் நினைக்கின்றேன் இது விண்டோஸ் எனக்கு தெரியும். இங்கு macOSக்கும் முடியும். உபுண்டு இப்படி எந்த ஒன்றுக்கும் செய்ய முடியும். இங்கு macOS என்று சொல்கின்ற இடத்துக்கு வந்த பிறகு இங்கு உங்களால் இப்படி டவுன்லோட் ஆகும் என்று உங்களுக்கு தெரியும். நான் இப்பொழுது இதை க்ளோஸ் செய்கின்றேன். எனக்கு தேவையில்லாததால் நான் இப்பொழுது இதை டவுன்லோட் பண்ணி வைத்திருக்கின்றேன். நீங்கள் அவசியமாக இதை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்துவிட்டு நான் இதை ஓப்பன் செய்கின்றேன். டவுன்லோட் செய்து அவசியமாக இன்ஸ்டால் செய்யுங்கள். நாங்கள் இன்சோம்னியா ஓப்பன் செய்கின்றேன். இந்த டூலில் நாங்கள் APIs டெஸ்ட் செய்கின்றோம். உங்களுக்கு நினைவிருக்கும் இப்படி நாங்கள் இன்சோம்னியா டவுன்லோட் செய்கின்றோம் என்று. நான் இப்போது உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். எங்களுக்கு மிகவும் எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கின்றது டெஸ்ட் செய்வதற்காக. அதனால் நான் உங்களுக்கு எண்ட் பாயிண்ட்ஸை தனியாக டெஸ்ட் செய்கின்ற போல உங்களுக்கு சொல்லி தருகின்றேன். சரி, அதனை எப்படி செய்கிறது என்று இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த விடயங்களை சொல்ல போகின்றேன். இப்போது இந்த APIs டெஸ்ட் செய்கின்ற டூல்ஸ் நாங்கள் முன்னாடி செக்ஷனில் மிகவும் யூஸ் பண்ணி இருந்தோம். அதனால் நீங்கள் அவசியமாக இந்த டூலுக்கு பழகுவது மிகவும் முக்கியமாக இருக்கும். அதனால் இது உங்களுக்கு பிகினர் ஆளாக இருந்தால் இது மிகவும் நல்லது. போஸ்ட்மேனை விட இதோ UI ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு இப்படி இடது பக்கத்தில் செக்ஷன் ஒன்று இருக்கும். இப்படி இங்கே மேலே செக்ஷன் ஒன்று இருக்கின்றது. இங்கே கீழே செக்ஷன் ஒன்றும் இருக்கின்றது. இந்த விடயங்களால் என்ன நடக்கின்றது என்று நான் முன்னாடி செக்ஷனில் சொல்லியிருந்தேன். அதாவது எங்களுடைய 10வது அப்ளிகேஷனில் சொல்லியிருந்தேன். நாங்கள் எங்களுடைய APIs டெஸ்ட் செய்தது உங்களுக்கு நினைவிருக்கும். எங்களுடைய வெதர் API
ஆனால் நான் இங்கே சொல்லப் போகின்றேன் ஏபிஐஸ் மிகவும் இருந்தால் இதை சரியாக மேனேஜ் பண்ணுவது எப்படி என்று. இப்படி நாங்கள் ஏபிஐஸுக்கு ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்புவது முன்னாடி நாங்கள் ஏபிஐஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸுக்கு உங்களுக்கு சுலபமாக அக்சஸ் செய்ய கூடியவாறு நான் ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸுக்கான ஜிட்ஹப் ரெபோசிட்டரியில் நான் ஆட் செய்து வைத்திருக்கின்றேன். இப்பொழுது இதனுடன் முழு ஜிட்ஹப் ரெபோசிட்டரி எங்களுடைய மூவி வேவில் இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கின்றேன். உங்களால் கோட் அக்சஸ் செய்ய முடியும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் செய்கின்ற எல்லா ப்ரொஜெக்டிலும் கோட் உங்களால் அவசியமாக அக்சஸ் பண்ண முடியும். இதனால் உங்களால் இதையும் அக்சஸ் பண்ண முடியும். இந்த ப்ரொஜெக்டுக்கும் இந்த லிங்க்குக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கின்றேன். நீங்கள் இதற்கு வந்து இதில் நாங்கள் யூஸ் செய்கின்ற ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கின்றேன். இது தேவைப்படும் யூவை உருவாக்கும் பொழுது நீங்கள் ரெபோசிட்டரிக்கு வந்து நான் இப்பொழுது இதனுடைய கோடை காட்டப்போவது இல்லை. உங்களுக்கு இங்கே நோட்ஸ் txt என்ற ஃபைல் ஒன்று இருக்கும். அதை அவசியமாக ஓப்பன் செய்யுங்கள். இதில் நான் எண்ட் பாயிண்ட்ஸுக்கு போட்டிருக்கின்றேன் ஒழுங்காக. இந்த நோட்ஸ் txt ஃபைலில் இப்படி உங்களால் எண்ட் பாயிண்ட்ஸுக்கு தேட முடியும். உங்களுக்கு நான் முன்னாடி சொல்லதைப் போலவே நினைவிருக்கும். அவசியமாக API கீ இதனை டெஸ்ட் செய்யும் பொழுது உங்களிடம் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இங்கே எண்ட் பாயிண்ட்ஸுக்கு நான் போட்டிருக்கின்றேன். இப்படி பாப்புலர் மூவிஸ் எடுக்கலாம். உங்களால் இங்கு இருக்கின்ற இந்த எண்ட் பாயிண்ட்ஸில் இருந்து இங்கே API கீயை பேஸ்ட் செய்தால் போதும். இங்கு api.db.org/3/movie/popular என்று எண்ட் பாயிண்ட்டுக்கு தான் நாங்கள் ரிக்வெஸ்ட்டை அனுப்புகின்றோம். பாப்புலர் மூவிஸ் எடுக்க உங்களுக்கு தெரியும். நவ் பிளேயிங் மூவிஸுக்கு இந்த எண்ட் பாயிண்ட் தான் நாங்கள் யூஸ் செய்ய போகின்றோம். அப்கமிங் மூவிஸுக்கு இந்த எண்ட் பாயிண்ட், சர்ச்சுக்கு இந்த எண்ட் பாயிண்ட், சிமிலர் மூவிஸுக்கு இமேஜஸ் எடுக்க இங்கு இருக்கின்ற எண்ட் பாயிண்ட். இதற்குத்தான் எங்களுக்கு தேவைப்படும். எங்களுக்கு இங்கே டிவி சீரிஸ் அல்லது டிவி ஷோஸுக்கு யூஸ் பண்ணும் எண்ட் பாயிண்ட்ஸ் 3 இங்கே நான் போட்டிருக்கின்றேன். அண்ட் எங்களுக்கு இமேஜ் யூஸ் பண்ணுகின்ற பொழுது இமேஜஸுடன் பேஸ் URL நான் இங்கே போட்டிருக்கின்றேன். இதனால் நான் பேஸ் URL எப்படி போடுவது என்று நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். இல்லை என்றால் என்ன இந்த பேஸ் URL என்று சொல்கின்றேன் என்று உங்களுக்கு இப்பொழுது காட்டப் போகின்றேன். அப்படி என்றால் முதலில் நாங்கள் முதல் API டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கு இருக்கின்ற API, இந்த APIயை நாங்கள் போடலாம். உங்களால் உங்கள் இன்சோம்னியாவுக்கு வர முடியும். இன்சோம்னியாவுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு API எண்ட் பாயிண்ட்ஸ் மிகவும் டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கின்றது. அதனால் நாங்கள் இதை ஒரே இடத்தில் எழுதாமல் நாங்கள் இங்கு ஃபோல்டர் ஒன்றை முதலில் உருவாக்குவோம். இங்கு இந்த ப்ளஸ் குறியீடு கிளிக் செய்துவிட்டு பிறகு உங்களால் இங்கு நியூ ஃபோல்டர் என்ற இடத்திற்கு வந்து புதுசாக ஃபோல்டர் ஒன்றை உருவாக்க முடியும். நாங்கள் இதற்கு இங்கு ப்ராஜெக்ட் பெயரையே கொடுக்கலாம். நாங்கள் மூவி வேவ் என்று கொடுக்கலாம். மூவி வேவ் APIs டெஸ்டிங் என்று நாங்கள் இந்த ஃபோல்டருக்கு பெயர் கொடுக்கலாம். இப்போது நான் உருவாக்கிய இதுக்குள் இப்பொழுது என்னால் புதிதாக கொடுக்கலாம். இப்போது நான் உருவாக்கிவிட்டேன். இதற்குள் இப்பொழுது என்னால் புதிதாக HTTP ரிக்வெஸ்ட் ஒன்றை உருவாக்க முடியும். நான் இதற்கும் பெயர் கொடுக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது டெஸ்ட் செய்ய போகின்ற எங்கள் பாப்புலர் மூவிஸ், அதனால் நாங்கள் இதுக்கு பாப்புலர் என்று கொடுக்கின்றேன். popular-movies. உங்களுக்கு நினைவிருக்கும், எங்களுடைய எண்ட் பாயிண்ட் ஒன்று இப்பொழுது காப்பி செய்து கொள்ளலாம். எங்கள் ரெபோசிட்டரிக்கு வந்து இதுதான் எண்ட் பாயிண்ட். நான் இதை காப்பி செய்கின்றேன். எண்ட் பாயிண்ட் பண்ணிவிட்டு வந்து இன்சோம்னியாவுக்கு வந்து இதை இங்கே பேஸ்ட் செய்கின்றேன். அவசியமாக நீங்கள் கெட் ரிக்வெஸ்ட் ஒன்றை அனுப்ப வேண்டும். ஏனென்றால் கெட் மெத்தட் தான் பண்ண வேண்டி இருக்கின்றது. அடுத்து நான் இங்கே API கீ ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நான் என் API கீ இங்கே பாஸ் செய்து கொள்கின்றேன். எனக்கு நினைவிருக்கும், நாங்கள் எங்களுடைய API கீ காப்பி செய்திருந்தோம். இது என் API கீ. நான் இந்த API கீ இங்கே பேஸ்ட் செய்கின்றேன். அவசியமாக இதை பேஸ்ட் செய்து நான் சென்ட் செய்கின்றேன். சென்ட் செய்ததற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், இங்கே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருகின்றது. அதாவது இது பாப்புலர் என்று எண்ட் பாயிண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட்டை கொடுத்தோம். இங்கு 200 என்று தெரியும். இங்கு ஸ்டேட்டஸ் கோட் நான் இங்கே API கீ தவறாக செய்து
அதாவது ஒரு எழுத்தை எழுதிவிட்டு இங்கு ரிக்வெஸ்ட்டை கொடுத்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும் இங்கு 401 எரர் அன்ஆத்தரைஸ்ட் எரர் வந்து இருக்கின்றது. அதாவது எங்களுடைய API கீ தப்பு. இங்கே சொல்வது invalid API key you must be granted a valid API key என்று சொல்கின்றது. நான் இங்கே என் API கீயை மறுபடியும் பேஸ்ட் செய்கின்றேன். உங்களுக்கு நான் அதையும் காட்டினேன். அதை தேவைப்படுவதால் அந்த எரர்ஸ் வரும்பொழுது நான் எரர் கோட்ஸுக்கு TMDB சைட்டில் உங்களால் பார்க்க முடியும். சரியாக உங்களுக்கு என்ன எரர் வருகின்றது என்று அப்பொழுது பார்க்க முடியும். சரி, உங்களுக்கு தெரியும் இப்போது இங்கு ஸ்டேட்டஸ் கோடை பார்க்க முடியும். 200 என்று உங்களுக்கு நினைவிருக்கும். நாங்கள் 200 ஸ்டேட்டஸ் கோட் அப்ளிகேஷனில் ரிக்வெஸ்ட் செய்கின்ற பொழுது யூஸ் செய்தோம். சரி, உங்களுக்கு தெரியும் இப்பொழுது எங்களுக்கு மூவிஸ் வந்து இருக்கின்றது. இது பாப்புலர் மூவிஸ் என்று உங்களுக்கு தெரியும். பேஜ் வருகின்றது. முதல் பேஜ் ரிசல்ட் என்று உள்ள ரிசல்ட் இப்படி அரேயாக இருக்கின்றது. எங்களுக்கு மூவிஸ் தான் ரிசல்ட்டாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் இப்படி மூவிஸ் ஆப்ஜெக்டால் நிரம்பிய அரே தான் இங்கு இருக்கின்றது. இது 2வது மூவி, இது 3வது. இப்படி வர வேண்டும். உங்களால் பார்க்க முடியும் மூவி உள்ள இது அடல்ட் மூவி என்றா இல்லையா என்று முதலில் இருக்கின்றது. அடுத்ததாக இங்கு பேக்ட்ராப் பாத் இருக்கின்றது. இந்த பேக்ட்ராப் பாத் என்று சொல்கின்றது எங்களுக்கு சாதாரணமாக இங்கே இமேஜாக யூஸ் செய்யலாம் என்று. இது இமேஜ் URL, அதற்கு பிறகு ஜானர் இருக்கின்றது, அதற்கு பிறகு ID இருக்கின்றது, ஒரிஜினல் லாங்குவேஜ் இருக்கின்றது, டைட்டில் இருக்கின்றது. இது இன்சைட் அவுட் மூவி தான் இங்கு இருக்கின்றது. அதற்கு பிறகு ஓவர்வியூ இருக்கின்றது, பாப்புலாரிட்டி, அதற்கு பிறகு போஸ்டர் பாத், ரிலீஸ் டேட், டைட்டில், வீடியோ என்றா இல்லை என்றா இந்த APIயில் இருந்து என்ன ப்ரொவைட் செய்கின்றது என்று இருக்கின்றது. இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும் இங்கே 2வது மூவி எப்படி பார்க்க முடியும். இப்படி பல மூவிஸ் உங்களால் பார்க்க முடியும். பெரிய டேட்டா செட் ஒன்று எங்களுக்கு ஒரே தடவையில் கிடைக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும். இங்கே ரொம்ப முக்கியமான விடயம், நான் இங்கு கீழே வந்த பிறகு இது எங்களுடைய முதல் பேஜ் என்று உங்களுக்கு நினைவிருக்கும். பேஜ் 1இல் நான் இப்போது இருக்கின்றேன். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், இங்கே கீழே வந்து டோட்டல் பேஜஸ் இருக்கின்றது. இங்கே 44969, அதாவது யோசித்து பாருங்கள், இங்கு பேஜ் நம்பர் என்னால் ஸ்பெசிஃபை செய்ய முடியும். இதுதான் நான் பேஜினேஷன்ஸ் அண்ட் இன்ஃபினைட் ஸ்க்ரோல் செய்கின்ற பொழுது யூஸ் பண்ணுவது. நான் பேஜ் 2இல் இருக்கின்ற டேட்டா ஆக்சஸ் செய்யணும் என்றால் நான் இப்படி பேஜ் ஈக்குவல்ஸ் டு அண்ட் பேஜ் ஈக்குவல்ஸ் டு என்று போட்டு சென்ட் செய்கின்றேன். சென்ட் பண்ணிய பிறகு உங்களுக்கு தெரியும் 2வது பேஜில் இருக்கின்ற டேட்டா எனக்கு ரிட்டர்ன் ஆகின்றது. இப்படி உங்களுக்கு பேஜில் இருக்கின்ற டேட்டாவை எடுக்க முடியும். 200வது பேஜில் தான் இந்த டேட்டா ரிட்டர்ன் ஆகுவது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போது அந்த டேட்டா செட்டில் இருக்கின்ற விடயங்கள் மாற்றமில்லை, ஃபார்மட் அதே தான். ஆனால் இந்த டேட்டாவில் சில சமயம் டேட்டா ஃபீல்ட்ஸ் எம்டியாக இருக்கும். இந்த விடயங்களை நாங்கள் சரியாக மேனேஜ் செய்ய வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய அப்ளிகேஷன் பிரேக் ஆகிவிடும். இப்போது இது எங்களுடைய பாப்புலர் எண்ட் பாயிண்ட் ஆகும். இப்போது நான் இங்கே காட்டுகின்றேன். நாங்கள் மறுபடியும் எங்களுடைய ரெபாசிட்டரிக்கு வந்த பிறகு நான் இங்கு வழங்கி இருக்கின்றேன் இந்த இமேஜ் பேஸ் என்று. இந்த பேஸ் URL ஒன்றை நான் போட்டிருக்கின்றேன். நீங்கள் அதை பார்க்கலாம். இங்கு எப்படி ஒன்று இருக்கின்றது. நாங்கள் மறுபடியும் API டூலிற்கு வந்த பிறகு நாங்கள் எடுக்கலாம் இந்த மூவியை. உங்களுக்கு தெரியும் இந்த மூவியை ஸ்டாக்கர் மூவி, அதாவது நாங்கள் அது இல்லாமல் வேற ஒன்றை எடுக்கலாம். தி கேர்ள் நெக்ஸ்ட் டோர் என்ற மூவி ஒன்று இருக்கின்றது. இந்த மூவியில் உங்களுக்கு தெரியும் இந்த போஸ்டர் பார்த்தான் நாங்கள் இங்கே யூஸ் செய்வது. நாங்கள் இங்கு எங்களுடைய மூவிஸுக்கு வந்த பிறகு இங்கு இருக்கின்ற இந்த இமேஜ் தான் போஸ்டர் பாத்தாக வருகின்றது. உங்களுக்கு தெரியும் போஸ்டர் பாத் வருகின்றது. இப்படி API என்றொன்றும் வருகின்றது. எங்களுக்கு நாங்கள் எப்படி போஸ்டர் பாத் இப்படி வெப்புக்கு வந்து நான் இதை என்டர் செய்து இப்படி சர்ச் செய்தால் இதில் எங்களுக்கு ரிசல்ட் வரவில்லை. ஏனென்றால் இதில் பேஸ் URL இல்லை. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கின்றேன். உங்களுக்கு மறுபடியும் எங்களுடைய ரெபாசிட்டரிக்கு வந்த பிறகு நான் இங்கே இருந்து நாங்கள் ரெபாசிட்டரிக்கு வந்து இங்கு இருக்கின்ற https image tmdb.org/t/p w500 என்று
இதுக்கு இதை சரியாக இதற்கு முன்னாடி பேஸ்ட் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும் இப்பொழுது HTTPS பேஸ் URL போட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு இதை போட்டு என்டர் செய்தால் உங்களால் இமேஜை பார்க்க முடியும். இங்கு ஃபைல் நாட் ஃபவுண்ட் என்று வருகிறது. இதை எடுத்துவிட்டு நாங்கள் என்டர் செய்தால் ஆனால் ஃபைல் நாட் ஃபவுண்ட் என்று மறுபடியும் வருகிறது. நீங்கள் பார்க்கலாம் என்ன காரணம் என்று. சில சமயம் இந்த இமேஜ் வித் தெரியவில்லை. நாங்கள் பார்க்கலாம் இங்கு இந்த இமேஜ் ஃபோல்டர் பாத் கொடுத்து பார்க்கலாம். நாங்கள் மறுபடியும் இங்கே இந்த கிளியர் செய்ய நான் இதை என்டர் செய்கிறேன். உங்களுக்கு தெரியும் இப்போது இங்கு இமேஜ் பார்க்க முடியும். அதாவது இமேஜ் பேஸ் URL-ஐ நாங்கள் அவசியமாக போட வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கு இந்த இமேஜ் ஃபெச் ஆகின்றது. சில இமேஜஸ் வேலை செய்யவில்லை. அதனால் அந்த விஷயங்களை சரியாக மேனேஜ் செய்ய வேண்டும். நான் அந்த எல்லாத்தையும் சொல்லித் தருகின்றேன். நீங்கள் இதை மறக்காமல் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மூவிக்கு பேஸ் URL உங்களுக்கு அவசியமாக இருக்க வேண்டும். இங்கு W500 என்று சொல்வது இங்கே இமேஜ் வித் தான். சாதாரணமாக 500 தான் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வருகின்றது. இது நாங்கள் 200 இப்படியும் எடுக்க முடியும். உங்களுக்கு தெரியும் இமேஜ் வித் இங்கே இருந்து மாறுகின்றது. நாங்கள் பார்க்கலாம் இங்கே 1000 வகையில் கொடுத்தால் உங்களுக்கு தெரியும் 1000 வகை கொடுத்தால் இமேஜ் சைஸ் சப்போர்ட் இல்லை என்று வருகிறது. நான் நினைக்கின்றேன் 1000க்கு குறைவான வேல்யூ தான் இங்கே நாங்கள் போட வேண்டும். 900 வகை கொடுத்தால் உங்களுக்கு தெரியும் 900க்கும் வேலை இல்லை. நாங்கள் 600 கொடுத்தால் 600க்கும் வேலை இல்லை. அதுதான் இங்கே 500 தான் மேக்சிமமாக இருக்கின்றது. வித் 500 தான் இங்கே யூஸ் பண்ண வேண்டி இருக்கின்றது. சரி, இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் பாப்புலர் எண்ட் எப்படி டெஸ்ட் செய்வது என்று. இப்படி உங்களுக்கு இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாவற்றையும் டெஸ்ட் செய்ய முடியும். நாங்கள் இன்னொரு எண்ட் பாயிண்ட் டெஸ்ட் செய்யலாமே. இங்கு நவ் பிளேயிங் என்ற ஒன்றும் இப்படித்தான் டெஸ்ட் செய்கின்றது. அப்கமிங் என்ற ஒன்றும் இப்படி தான் டெஸ்ட் செய்ய வேண்டும். இங்கு சர்ச் என்ற ஒன்றும் எப்படி டெஸ்ட் செய்ய வேண்டும். இப்போது நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். சரி, நாங்கள் இன்சோம்னியாவுக்கு நாங்கள் இங்கே புதிதாக எண்ட் பாயிண்ட் ஒன்றை உருவாக்கலாம். HTTP 1. இதை நான் ரீநேம் செய்கின்றேன். இதில் நாங்கள் பண்ணுவது சர்ச் மூவிஸ். நான் இங்கே எண்ட் பாயிண்ட் பேஸ்ட் செய்து கொள்கின்றேன். API கீயை நாங்கள் இங்கே இருந்து காப்பி செய்யலாம். இங்கு இருந்து நான் API கீ காப்பி பண்ணுகின்றேன். சர்ச் மூவிஸ் என்று இடத்துக்கு உங்களுக்கு தெரியும் இங்கே சர்ச் query நான் ப்ரொவைட் செய்ய வேண்டும். சர்ச் queryயில் நான் சர்ச் செய்கின்ற மூவி என்னவென்று இங்கு பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் எண்ட் பாயிண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட்டை கொடுத்த பிறகு உங்களுக்கு தெரியும் அவெஞ்சர்ஸ் மூவிஸ் தான் இப்போது இங்கு ஃபெச் ஆகின்றது. எல்லாம் யோசித்து பாருங்கள். இங்கு உங்களுக்கு பிடித்த URL ஒன்று பாஸ் பண்ண முடியும். யோசித்து பாருங்கள். நாங்கள் ஐஸ் ஏஜ் என்று பாஸ் பண்ணினோம். உங்களுக்கு தெரியும் ஐஸ் ஏஜ் கோலன் ஒன்று வருகின்றது. நான் இப்படி டிக் ஒன்றை போட்டு நான் போட வேண்டும். உங்களுக்கு தெரியும் ஐஸ் ஏஜ் மூவிஸ் நாங்கள் இப்பொழுது பார்க்க முடியும். அதாவது இங்கே மூவிஸ் நேம் படியும் நாங்கள் ஃபெச் செய்ய முடியும். இந்த எண்ட் பாயிண்ட் தான் நாங்கள் யூஸ் செய்வது. எங்களுடைய சர்ச் பேஜுக்கு இங்கு நாங்கள் சர்ச் செய்கின்ற பொழுது நாங்கள் ஐசிஏஜ் என்று சர்ச் செய்தால் உங்களுக்கு தெரியும் ஐசிஏஜ் மூவிஸ் நாங்கள் பார்க்க முடியும். நாங்கள் இங்கே எம்டி இடங்களை விட முடியும். நான் நினைக்கின்ற மாதிரி சரி, அந்த எண்ட் பாயிண்ட்டையும் டெஸ்ட் பண்ணிவிட்டோம். நான் நினைக்கின்றேன் இப்பொழுது உங்களுக்கு அது சரியாக புரிந்திருக்க வேண்டும். இது மிகவும் கஷ்டமான விடயமில்லை. அடுத்ததாக எங்களுக்கு முக்கியமான ஒன்று, இங்கே இருக்கின்ற இந்த சிமிலர் உங்களுக்கு தெரியும். இந்த சிமிலர் எண்ட் பாயிண்ட்டுக்கு நான் இங்கே காட்டினால் சிமிலர் எண்ட் பாயிண்ட்டுக்கு நாங்கள் இப்படி மூவி ஐடியை பாஸ் செய்ய வேண்டும். இதனால் மிகவும் இப்படி உங்களுக்கு இந்த டேட்டா செட்டில் பார்க்க முடியும். மூவி ஒவ்வொன்றும் மூவிஸ் ஐடி ஒன்றும் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் இந்த மூவி ஐடி 425, இங்கு இருக்கின்ற இந்த மூவி ஐடி 950. இந்த மூவி ஐடி எங்களுக்கு தேவை. அப்படி என்றால் நாங்கள் பார்க்கலாம் இப்பொழுது சிமிலர் எண்ட் பாயிண்ட் எப்படி டெஸ்ட் செய்வது என்று. நாங்கள் இதற்கு புதிதாக HTTP மெத்தட் ஒன்றை உருவாக்குகின்றேன். நாங்கள் இதை ரீநேம் செய்யலாம். சிமிலர் என்று ஒன்றுதான் நான் செக் செய்கின்றேன். சிமிலர் மூவிஸ் கலெக்ஷனில் இங்கு பேஸ்ட் செய்து கொள்ளுங்கள் சிமிலர் எண்ட் பாயிண்ட். அண்ட் அவசியமாக இங்கே API கீ இங்கே போடுகின்றோம். இங்கே உங்களால் பிடித்த ஒன்றை கொடுக்கலாம். நான் இப்பொழுது யோசித்து பாருங்கள். இங்கே நாங்கள் ICAG என்று 950 என்று கொடுக்கலாம். ICAG என்று ஒன்றுக்கு சிமிலரானவை தான் இப்பொழுது வர வேண்டும்.
இங்கு மூவி ஐடி சிமிலர் என்று தான் இருக்க வேண்டும். நான் இதை சர்ச் செய்தால் உங்களுக்கு தெரியும் ஐசிஹெச் மூவிக்கு சிமிலர் மூவிஸ் தான் இங்கு வருகின்றது. உங்களுக்கு தெரியும் காட்ஸில்லா வர்சஸ் ஏதோ ஒன்று இருக்கின்றது. அதற்கு பிறகு லைஃப் டியூரிங் வார் டைம், இப்படி சிமிலரானவை தான் இங்கு ஃபெச் ஆகின்றது. சரி, அடுத்து இங்கே ரெக்கமெண்டேஷன்ஸ் என்று இருக்கின்றது. அதாவது அந்த மூவிஸுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கின்ற மூவிஸ் எவை, அதாவது அதோடு இன்னும் என்ன ரெக்கமெண்ட் செய்கின்றது. நாங்கள் அந்த எண்ட் பாயிண்ட்டை டெஸ்ட் பண்ண முடியும். நான் இதை டெஸ்ட் செய்கின்ற மாதிரி காட்டுகின்றேன். இங்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் என்று வர வேண்டும். சரி, இப்பொழுது நான் இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு நாங்கள் ரிக்வெஸ்ட் அனுப்ப வேண்டும். நான் இங்கே என் API கீ பேஸ்ட் செய்கின்றேன். நான் இங்கே இந்த ஐடியையே நாங்கள் போடலாம். இல்லை என்றால் நாங்கள் வேணுமென்றால் ஐசிஹெச் டெஸ்ட்டுக்கு எடுத்த 950 ஐடியையே போடலாம். இதனால் ரெக்கமெண்ட் செய்வது உங்களுக்கு தெரியும். ஐசிஹெச் மூவிஸ் தான் எனக்கு ரெக்கமெண்ட் ஆகின்றது. அப்படி என்றால் நான் எண்ட் பாயிண்ட்டையும் நாங்கள் யூஸ் பண்ண முடியும். பேசிக்கலி மூவிஸில் நாங்கள் ரொம்ப டெஸ்ட் பண்ண வேண்டிய எண்ட் பாயிண்ட்ஸ் இவை தான். மற்றவை ரொம்ப சிமிலரானவை. இங்கே இன்னொரு எண்ட் பாயிண்ட் இருக்கின்றது. நாங்கள் ஏதாவது மூவி இமேஜஸ் எடுக்க வேண்டுமென்றால் இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு தான் நாங்கள் கால் பண்ணி நாங்கள் ஏதாவது ஒன்று உள்ளே போன பிறகு இப்படி நான் ஒன்று உள்ளே போய் காட்டுகின்றேன். இப்படி ஒன்று உள்ளே போன பிறகு இந்த மூவிஸுக்கு ரிலேட்டட் இமேஜஸ் நாங்கள் ஃபெச் பண்ண முடியும். அது இந்த எண்ட் பாயிண்ட். இந்த எண்ட் பாயிண்டில் தான் நாங்கள் அந்த வேலையை செய்கின்றோம். யோசித்து பாருங்கள். நான் ஐசிஹெச் மூவி இமேஜஸ் ஃபெச் செய்தால் நான் இங்கே மறுபடியும் ஒன்று கிரியேட் பண்ணுகின்றேன். நாங்கள் இதை ரீநேம் செய்யலாம். இப்படி API கீஸ், அதாவது எண்ட் பாயிண்ட் செட் செய்கின்ற பொழுது இந்த ஃபோல்டரில் போட்டு ரீநேம் செய்கின்றது. எங்களுக்கு தான் ஈஸி. நாங்கள் இந்த இமேஜ் மூவிஸ் என்று கொடுக்கலாம். நான் இதை பேஸ்ட் செய்கின்றேன். எங்கள் API கீயும் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த மூவி ஐடி நாங்கள் இதற்கு 950 என்று கொடுக்கலாம். நான் இதை என்டர் செய்த பிறகு இதற்கு ரிக்வெஸ்ட் கொடுத்த பிறகு நாங்கள் இப்பொழுது இங்கே URL தவறாக வைத்திருக்கின்றேன். நான் இதை மறுபடியும் பேஸ்ட் செய்கின்றேன். எங்கள் மூவிஸ் என்று ஒன்றுக்கு என் API கீ நான் பேஸ்ட் செய்கின்றேன். இங்கே நான் 950 என்று கொடுக்கின்றேன். கொடுத்து நான் மறுபடியும் சென்ட் செய்யலாம். உங்களுக்கு தெரியும் இப்பொழுது நான் சரியாக வேலை செய்கின்றது. நாங்கள் பார்க்கலாம் இது ஐசிஹெச் மூவிஸுக்கு சிமிலர் இமேஜஸ் தானா என்று. உங்களுக்கு தெரியும் இந்த இமேஜஸ் நிறைய வருகின்றது. உண்மையாக எடுத்தால் இமேஜஸ் நிறைய வருகின்றது. நாங்கள் 10 தான் யூஸ் பண்ணினோம். ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஹைட், அதன் பிறகு இங்கு எல்லாம் எங்களுக்கு கிடைத்தது. இந்த ரிக்வெஸ்டோட ரெஸ்பான்ஸுடைய நாங்கள் இதை டெஸ்ட் செய்து பார்க்கலாம். இதோடு அடியில் நாங்கள் பேஸ்ட் செய்தால் உங்களுக்கு தெரியும் ஐசிஹெச் இமேஜஸ் தான் எங்களுக்கு கிடைக்கின்றது. அப்படி என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த இமேஜஸ் எண்ட் பாயிண்ட்டையும் நாங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்படி என்றால் மூவிஸ் எடுத்தால் எங்களுக்கு மூவிஸ் செக் செய்ய வேண்டியது எண்ட் பாயிண்ட்ஸ் இவைதான். அதற்கு பிறகு இங்கு டிவி சீரிஸ் எடுத்தாலும் அவையும் மிகவும் சிமிலர் தான். யோசித்து பாருங்கள். நான் இப்படி டாப் ரேட்டட் டிவி சீரிஸ் சர்ச் செய்தால் நான் இங்கே இப்பொழுது ரிக்வெஸ்ட் ஒன்றை உருவாக்குகின்றேன். நாங்கள் இப்பொழுது பார்ப்பது டாப் ரேட்டட். இது டிவி மூவி அல்ல. நான் எண்ட் பாயிண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கின்றேன். இது டாப் ரேட்டடானவை. இப்படித்தான் இந்த உங்களுக்கு மறுபடியும் டெஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை. இது பேஸ் தான். இது அவசியமாக தேட முடியும். இதனால் இந்த API எண்ட் பாயிண்ட்ஸுக்கு உங்களுக்கு தேட முடியும். இங்கு அவசியமாக என் API கீ போட்டாலும் எந்த பயனும் இல்லை. நான் இந்த API கீ எடுத்துவிட்டு போடுகின்றேன். இந்த டியூட்டோரியல் ரெக்கார்ட் பண்ணிய பிறகு உங்களுக்கு இங்கே ரிப்ளே செய்ய வேண்டும் உங்கள் API கீயிலிருந்து. இதனால் அதிலிருந்து தான் வித்தியாசம். நான் நினைக்கின்றேன் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் எப்படி நாங்கள் இந்த விடயங்களை டெஸ்ட் செய்கின்றோம் என்று. இதை டிலீட் பண்ணாத இந்த ஃபோல்டர் ஒன்று ஃபோல்டராக இதை வைத்துக்கொள்ள வேண்டும். தேவைப்படும் பொழுது இந்த டெவலப்மெண்ட் செய்கின்ற பொழுது இதனால் இதிலையும் உங்களால் முடியும். யோசித்து பாருங்கள். இதை நாங்கள் யூஸ் பண்ணிய பிறகு இருக்கின்றது. இங்கு வந்து இந்த ஃபோல்டரை பார்த்தால் நாங்கள் இங்கே இருக்கின்றது எங்களுடைய டாப் ரேட்டட் டிவி சீரிஸ். நான் இதையும் உங்களுக்கு பேஜை காட்டுவேன். நாங்கள் இங்கேயும் டிஃபைன் செய்ய முடியும். யோசித்து பாருங்கள். பேஜ் 1 டைம் ஸ்டாம்ப் இல்லை. நாங்கள் 1 என்று என்டர் செய்தால்
உங்களுக்கு பேஜ் 1 என்று வருகிறது. நாங்கள் 100 வகை கொடுத்து என்டர் செய்தால் உங்களுக்கு தெரியும் 100இல் இருக்கின்றவை வருகின்றது. நாங்கள் பார்க்கலாம் பேஜ் டோட்டல் பேஜஸ் 100 தான் இருக்கின்றது. நாங்கள் 1000 கொடுத்து என்டர் செய்தால் எங்களுக்கு இவை இன்வாலிட் பேஜ் என்று வருகின்றது. அங்கே சொல்வது மேக்ஸிமம் பேஜஸ் 500 தான் இருக்கின்றது. சரி, அப்படி என்றால் நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு இப்பொழுது ஏபிஐஸில் இருந்து வருகின்ற ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கின்றது. எப்படி நாங்கள் ஏபிஐஸை ரொம்ப இருக்கின்ற பொழுது இந்த ஃபோல்டர்ஸ் வைஸ் இது உங்களுக்கு தனியாக ஒரு லெவல்ஸ் இருக்கின்றது. யோசித்து பாருங்கள். இன்னும் ஏதாவது ஏபிஐஸ் வந்தால் நாங்கள் இந்த ஃபோல்டர் உள்ளே இன்னும் ஃபோல்டர்ஸ் உருவாக்கி இதை சரியாக கேட்டகரைஸ் செய்ய வேண்டும். எங்களுக்கு தான் ஈஸியாகும். அப்படி என்றால் நாங்கள் இந்த செக்ஷனில் பேசுகின்ற அப்ளிகேஷன் என்னவென்று உங்களுக்கு ஓவர்வியூ கொடுத்தோம். இப்போது அடுத்து நான் உங்களுக்கு எப்படி காட்டினேன் டிஎம்டிபியில் அக்கௌண்ட் ஒன்று உருவாக்குவது, அக்கௌண்ட்டை உருவாக்கி அதற்கு சரியாக எப்படி ஏபிஐ கீ ஒன்றை உருவாக்குவது, ஏபிஐ கீ எப்படி டெஸ்ட் செய்வது, வேலிடேட் செய்வது, ஆக்சஸ் டோக்கன் இருக்கின்றது. ஆக்சஸ் டோக்கனுக்கு சில சமயம் தேவைப்படும். இதனால் இது மட்டும் இல்லை, உங்களுக்கு டிஎம்டிபிக்கு சென்றால் உங்களுக்கு தேட முடியும் என் பாயிண்ட்ஸை. மிகவும் நான் இங்கு காட்டினால் மறுபடியும் டிஎம்டிபிக்கு வந்து நாங்கள் டிஎம்டிபி வெப்சைட்டுக்கு போகலாம். வெப்சைட்டுக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு மோர் என்ற இடத்திற்கு வந்து ஏபிஐ என்ற இடத்திற்கு வந்த பிறகு உங்களுக்கு பார்க்க முடியும் இதில் என் பாயிண்ட்ஸ் மிகவும் இருக்கின்றது. ஏபிஐ ரெஃபரன்ஸ் என்ற இடத்திற்கு வந்தால் இங்கு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் இந்த பக்கத்தில் என் பாயிண்ட்ஸ் ரொம்ப இருக்கின்றது. உங்களுக்கு இதில் அக்கௌண்ட் ஒன்றை உருவாக்கி இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை எடுக்க முடியும். உங்களுக்கு தெரியும் இங்கே டீட்டெயில்ஸ் என்ற இடத்திற்கு போனால் இங்கு ட்ரை இட் கொடுத்த பிறகு உங்களுக்கு தெரியும் இங்கே நாங்கள் ஆக்சஸ் டோக்கன் பாஸ் செய்ய வேண்டும். 200 நாங்கள் பார்க்கலாம் என்ன வருகின்றது என்று உங்களுக்கு தெரியும். இப்படி அக்கௌண்ட் விவரங்கள் வருவது உங்களுக்கு தெரியும். எங்கே அந்த இமெயில் அப்படி எங்களுக்கு தெரிகின்றது என்று கண்ட்ரி தெரிகின்றது. நேம் ஒன்றை நாங்கள் சரியாக கொடுக்கவில்லை. சரி, இப்படி உங்களுக்கு முடியும். இந்த அக்கௌண்ட்டின் கீழ் என்ன சேவ் பண்ணி வைத்திருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷயங்களை பார்க்கலாம். அந்த விஷயங்கள் என் பாயிண்ட் ஒன்று த்ரூ அக்சஸ் பண்ணவும் முடியும். இப்படி உங்களுக்கு பார்க்க முடியும். இதில் என் பாயிண்ட்ஸ் இருக்கின்ற உங்களுக்கு இப்படி இவை டெஸ்ட் செய்ய முடியும். கம்பெனிஸ், இமேஜஸ், டிரான்ஸ்லேஷன்ஸ், இப்படி அதிகமான விடயங்கள் இருக்கின்றன. கண்ட்ரீஸ் என்ற இடத்திற்கு போய் உங்களுக்கு இவை டெஸ்ட் செய்ய முடியும். இதை ட்ரை நவ் கொடுத்த பிறகு உங்களுக்கு தெரியும் இங்கிருந்து வருகின்ற ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும் இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வருகின்றது. இந்த உங்களுக்கு தேவையான விதத்தில் யூஸ் செய்ய முடியும். டைம் ஜோன்ஸ் இருக்கின்றது. இங்கு கிரெடிட்ஸ் தேவை என்றால் இங்கே அதை பார்க்க முடியும். நான் ட்ரை செய்கின்றேன் அதில் என்ன இருக்கின்றது என்று பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் அதில் எங்களுக்கு 404 எரர் வருகின்றது. நாங்கள் பார்க்கலாம் 404 எரர் என்னவென்று. ரிக்வெஸ்ட் செய்ய ரிசோர்ஸ் கிடைக்கவில்லை என்று தான் வருகிறது. பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்க்கலாம். இங்கு நான் நினைக்கின்றேன் கிரெடிட்ஸ் என்ற இடத்தில் இருந்து எங்கே அக்கௌண்ட்ஸ் மீதி இருக்கின்ற கிரெடிட்ஸ் எண்ணிக்கை வர வேண்டும். பெரும்பாலும் எங்களுக்கு ரிமூவ் மூவி அந்த எங்களுக்கு செய்ய முடியும். மூவி லிஸ்ட், மூவி டீட்டெயில்ஸ் எங்களுக்கு இங்கே பார்க்க முடியும். இமேஜஸ், அதற்கு பிறகு பீப்புள்ஸ். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்ற இடத்திற்கு வந்து இங்கே பார்க்க முடியும். எங்களுக்கு டீட்டெயில்ஸாக நாங்கள் பர்சன் ஐடி ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். இங்கே நாங்கள் ரிக்வயர்டாக கொடுக்கலாம் 12 என்று ஐடி பாஸ் செய்து பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும் 12 என்று ஐடியின் கீழ் எங்களுக்கு பார்க்க முடியும். அதாவது ஒவ்வொரு பீப்புள், நான் நினைக்கின்றேன் இங்கே நடிகர் நடிகைகள் விவரங்கள் தான் இங்கு இருக்கின்றது. இமேஜ் என்ற இடத்திற்கு வந்த பிறகு உங்களால் முடியும் நாங்கள் 12 என்று கீயை பாஸ் செய்து ட்ரை செய்து பார்க்கலாம். அந்த 12 கீ கீழே இருக்கின்றவர்கள் விவரங்கள், அதாவது இமேஜ் தான் எங்களுக்கு வருகின்றது. நாங்கள் பார்க்கலாம் இந்த இமேஜ் கொஞ்சம் எங்களுடைய இமேஜ் டெஸ்ட் செய்கின்ற இடத்திற்கு வந்து நாங்கள் இந்த பேஸ்ட் செய்து கொள்ளலாம். இப்படி நடிகர்கள் விவரங்கள் தான் இங்கே வருகின்றது. இதனால் இப்படி உங்களுக்கு பார்க்க முடியும். இங்கே டேட்டா, அதாவது என் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கின்றது. இந்த விஷயங்கள் உங்களுக்கு தனியாக யூஸ் செய்ய முடியும். அப்படி என்றால் நாங்கள் இந்த செக்ஷனில் இந்த விடயங்களை உங்களால் தனியாக செக் செய்ய முடியும். இந்த செக்ஷனில் நாங்கள் சொல்லித்தர வேண்டியிருந்தது இந்த விடயங்கள் தான். நீங்கள் அவசியமாக இந்த இன்சோம்னியாவை டவுன்லோட் செய்து பார்க்கலாம். இல்லை என்றால் ஏதாவது போஸ்ட்மேன் ஆகட்டும் உங்களுக்கு உங்களுடைய VS கோட் உள்ளேயும் இந்த விஷயங்களை டெஸ்ட் செய்ய முடியும். உங்களுக்கு அவசியம் என்றால்
இந்த ஏபிஐ டெஸ்ட் செய்கின்ற ஒரு டூல் ஒன்றை யூஸ் செய்ய வேண்டும். இந்த ஏபிஐ சரியாக உங்களுடைய ஏபிஐக்கு வேலை செய்கின்றதா என்று பார்க்கவும் முடியும். இந்த சரியாக வேலிடேட் பண்ணுங்கள். சரி, இப்போது நாங்கள் பார்த்தோம் நாங்கள் யூஸ் செய்ய போகிற ஏபிஐ சேவை, ஓவரால் நாங்கள் உருவாக்க போகின்ற ப்ராஜெக்ட் எப்படி இருக்கின்றது, அண்ட் நாங்கள் யூஸ் செய்ய போகின்ற ஏபிஐஸ் நாங்கள் உங்களுக்கு காட்டினேன். எப்படி நாங்கள் ஏபிஐ டெஸ்ட் செய்து டூல்ஸ் யூஸ் செய்து நாங்கள் எப்படி எங்கே யூஸ் செய்கின்ற ஏபிஐ சரியாக டெஸ்ட் செய்கின்றோமா எப்படி என்று, ஏபிஐ சென்ட் பாயிண்ட்ஸ் நாங்கள் டெஸ்ட் செய்கின்றோம் எப்படி, ஃபோல்டர்ஸில் வேஸ் பிரிக்கிறது என்பது விஷயங்கள் நாங்கள் செய்வது மிகவும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றது. நாங்கள் ஏனென்றால் ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ் மிகவும் உடன் நாங்கள் வேலை செய்கின்றதால் இதனால் இதற்கு பழகுவது மிகவும் முன்னாடி நாங்கள் கஸ்டம் ஏபிஐஸுடன் வேலை செய்கின்ற போதும் உங்களுக்கு உண்மையாக மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. கஸ்டம் சர்வர்ஸுடன் நாங்கள் உருவாக்கி சர்வர் ஒன்றுடன் இப்படி விடயங்களுடன் வேலை செய்கின்ற பொழுது எங்களுக்கு அவசியமாக மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. அப்படி என்றால் எங்களுக்கு இந்த செக்ஷனில் பேச வேண்டிய இந்த விடயங்கள் மட்டும்தான். இதனால்தான் நான் நினைக்கின்றேன் நீங்களும் ஏபிஐ கீ ஒன்றை உருவாக்கி இந்த விடயங்களை கன்ஃபிகர் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் அடுத்த பாட்டிலிருந்து பார்க்கலாம் எப்படி நாங்கள் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ஒன்றை உருவாக்கி இதில் என்வாயரன்மெண்டல் செட்டப் நாங்கள் செய்து பேக்கேஜஸை இன்ஸ்டால் செய்து நாங்கள் ஏபிஐ கீஸுக்கு சரியாக ப்ரொடெக்ட் செய்து என்வாயரன்மெண்டல் வேரியபிள்ஸ் வழியாக நாங்கள் பார்க்கலாம் அது எப்படி செய்வது என்று. நாங்கள் அடுத்த செக்ஷனில் இருந்து அதனை பார்ப்போம்.